டெல்லியில் நடந்து வரும் தமிழக விவசாயிகளின் தொடர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மெரினாவில் இளைஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் சுபாஷ் சந்திரபோஸ் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் வழங்க கோரி டெல்லியில் தமிழக விவசாயிகள் ஐயா கண்ணு தலைமையில் கடந்த 14 நாட்கள் மேலாக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மத்திய அமைச்சகம் தொடர்ச்சியாக விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருந்தாலும் விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கை நிறைவேறதை பல்வேறு போராட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறது. இந்த போராட்டமானது சமூக ஊடகங்கள் வழியாகவும் தொடர்ச்சியாக இளைஞர்களையும் ஈர்த்துக் கொண்டு தற்போது டெல்லி நோக்கி மாணவர்களும் இளைஞர்களும் தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு கொண்டு வருவதற்கு சம்பந்தமாக மாணவர்களும் எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ச்சியாக சென்னையில் பல இடங்களில் போராட்டங்களை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 2வது மெரினா புரட்சி போராட்டம் இன்னும் சில மணி நேரங்களில் வெடிக்க தயாராக உள்ளது. மாணவர்களும் ஒன்று திரண்டு மெரினா கடற்கரை ஓரத்தில் பல்வேறு இடங்களில் தற்போது நின்று கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய எதிர்ப்பை தொடர்ச்சியாக பதிவு செய்து வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் மாணவர்கள் தற்போது டெல்லிக்கு சென்று போராட்டமையும் திட்டமிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சென்னையிலும் போராட்டத்தை திட்டமிட்டிருக்கிறார்கள். அது குறித்து நாம் கேட்போம். என்ன காரணத்துக்காக தற்போது ஒன்று திரண்டிருக்கீங்க? மீண்டும் ஒரு மெரினா போராட்டத்தை எதிர்பார்க்க முடியுமா? கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இப்ப என்னன்னா 12 நாளா எங்க விவசாயிகள்லாம் அங்க போராடிட்டு இருக்காங்க. அங்க இது வரைக்கும் யாரும் போய் எட்டி பார்த்த மாதிரி இல்ல. நாங்க பொறுத்து பார்த்தோம். சரி, இது நம்ம இறங்கினாதான் சரியாகும் போல இருக்கு. நாங்க டெல்லியிலும் போய் போராடுறதுக்கு ரெடியா இருக்கோம். இப்ப சென்னையில நிறைய இடத்துல நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் எங்களோட ஸ்டார்டிங். அங்க முன்னாடியே விஷயம் தெரிஞ்சு போலீஸ் எல்லாம் குவிச்சிட்டாங்க. சோ அதனால நாங்க இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்ப எங்க பசங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஜல்லிக்கட்டு போராட்டத்தை விட 2 மடங்கு கூட்டத்தை நீங்க இந்த வாட்டி எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது விவசாய பிரச்சனை, காவேரி பிரச்சனை, ஹைட்ரோ கார்பன், இது எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த ஒரு போராட்டத்தோட எல்லா முடிவும் வரணும் எங்களுக்கு. அதனால 10 நாள் ஆனாலும் சரி, 15 நாள் ஆனாலும் சரி, எங்க கோரிக்கைகள் முடிவேறின பிறகுதான் போராட்டம் முடியும். நெடுவாசலுக்காக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தீங்க நீங்க. இப்ப இந்த நிலையில இந்த போராட்டம் திருப்பியும் ஒப்பந்தம் வழியாக கொண்டு வருவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கான மத்திய அரசாங்கம் முன் வந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அந்த மக்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு? இப்போ நீங்க என்ன போராட்டத்தை மேற்கொள்ள இருக்கீங்க? அதாவது நெடுவாசல்ல நாங்க ஒரு 20 நாளா நெடுவாசல்ல கைவிட்ட உடனே வடகாடுல நாங்க தொடர்ச்சியா போராட்டத்துல ஈடுபட்டப்போ ஒவ்வொரு நாளும் நூதன போராட்டத்தை நாங்க கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தோம். அதையெல்லாம் மத்திய அரசும் மாநில அரசும் செவி மடுக்கவே இல்லை. மாற்றான் தாய் மனப்பான்மையோட இத்தனை போராட்டத்தையும் காதுல வாங்காம அவங்க நேற்று போராட்டத்தை வாபஸ் வாங்கின உடனே ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு ஒப்பந்தம் கையெழுத்து பண்ணிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சு மத்திய அரசுதல்ல ஜெம் லேபார்டரிஸ் கூட போட்டுப்பட்டிருக்கிற ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சுட்டு அரசுதல்ல வெளியிடணும். காவிரி டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கணுங்கிறதா எங்களோட கோரிக்கை. ஏன் நீங்க எல்லாம் போராட்டத்தை இப்ப வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டா, முந்தைய மறைந்த முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான அரசு கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான ஒரு போக்க கொண்டு வந்தப்ப உங்களில் ஒருத்தி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு மத்திய அரசும் மாநில அரசு உச்சநீதிமன்றமும் தலையிட்டு கூடங்குளம் அணுமுலையாகட்டும், கெயில் குழாய் பதிப்பு திட்டமாகட்டும் வெற்றிகரமா தமிழகத்துல போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நாங்க இப்ப நெடுவாசலையோ வடகாடையோ நல்லாண்டார்கொள்ளையோ கள்ளிக்கொள்ளையோ ஏமாந்து விட்டுற மாட்டோம். கண்டிப்பா எங்க போராட்டம் இந்த திட்டத்தை கைவிடுற வரைக்கும் தொடரும். அதுக்கு தமிழக இளைஞர்கள் மட்டும் இல்லாம பொதுமக்களும் ஆதரவு தரணும். ஏன்னா இது நம்மளுடைய வாழ்வாதார பிரச்சனை, நம்மளுக்கு சோறு போடுற விவசாயிகளோட வாழ்வாதார பிரச்சனை. அங்க விளைஞ்சாதான் நாம இங்க சாப்பிட முடியும். அதுக்காக பொதுமக்கள் எல்லாரும் தயவு செஞ்சு ஆதரவு கொடுங்க. 20 நாள் நாங்க வடகாடுல இருந்து என்னென்னலாம் கத்துக்கிட்டோங்கிறத நீங்களும் பாருங்க. அங்க ஆப்பிள் மரம் கூட வளருது. கேரளால மட்டுமே வளரக்கூடிய குருமிளகு, காஷ்மீர்ல வளரக்கூடிய ஆப்பிள் கூட வளருது. அந்த அளவுக்கு அவங்க சீதோசன நிலையை மாத்தி வச்சிருக்காங்க. அதை அழிச்சிராம பாலைவனங்கள் எல்லாம் சோலை வனமா மாத்தணும்னு சொல்லியிருந்தார் அப்துல் கலாம். ஆனா இப்ப இருக்கிற மத்திய மாநில அரசுகள் சோலை வனத்தை எல்லாம் பாலைவனமா மாத்த திட்டமிட்டு இருக்கு. இந்த மாற்றான் தாய் மனப்பான்மையை கைவிட்டு எங்களுக்கு உதவி செய்யணும்னு நாங்க